நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன விஷயம் விஸ்வா? உனக்கு கேன்சர் இருக்கதை நினைச்ச அண்ணி ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரமா அவங்க கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாங்க, ஆனா இதுக்கு மேல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் நான் பயந்தேன் விஸ்வா. நான் இந்த காரணத்துக்கு தான் அக்கா கிட்ட சொல்லாம இருந்தேன். நான் நினைச்சிட்டு இருந்த அவ மனசளவுல ரொம்ப பலகீனமானவன்னு. ஆனா இன்னைக்கு காலையில நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லாதான் இருந்தா. அவ உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலி விஸ்வா. யார் எவ்வளவு தைரியசாலியா இருக்கட்டும், ஒரு சமயத்துல தான் தங்கச்சிக்கு கேன்சர் இருக்க விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சா எந்த அக்காவோட மனசும் வேதனைப்படும். அக்கா, எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அக்கா, எனக்கு கேன்சர் இருக்கு. பிளட் கேன்சர். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடியும். அது நிரந்தரமா பிரிச்சு வச்சிடும். அதை தடுக்க உன்னால என்னால மட்டும் இல்ல, இந்த உலகத்தாலேயும் முடியாது. அப்படி என்ன விஷயம் அது? முதல்ல வந்து என்கிட்ட சொல்லு. வா. சாவு. நான் போய் அக்காவை பார்த்துட்டு வரேன். மாலதி, மாலதி, உங்க அக்காவை எங்கேயாவது பாத்தியா? வந்து மாமா. மாலதி, இப்படி கொஞ்சம் வாமா. இது வந்துடுறேன். ஆனா அண்ணி அவங்க ரூம்ல இருக்காங்க. நீ போய் என்னன்னு பாரு. ரூம்லையா? ஏ, திடீர்னு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பட் மாலத்தியோட வேதனையை அவங்களால எவ்வளோ தாங்கிக்க முடியுமோ அவ்வளோ தாங்கிட்டாங்க. ஐ திங்க் இதுக்கு மேலே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. எனிவேடா, நான் போய் பார்க்குறேன். சரிண்ணா. ஆண்டி, என்னால வார்த்தையால சொல்லவே முடியல. நான் என் பர்த்டேவை இவ்வளவு சந்தோஷமா எந்த வருஷமும் கொண்டாடினதே இல்ல. அதுவும் உங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து கொண்டாடுறது ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணேன். என்னோட அடுத்த பர்த்டேவை கூட நான் எங்கேயே செலிப்ரேட் பண்ணுவேன். தாராளமா, உன் இஷ்டம் மாலதி. அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்க, அடுத்த பர்த்டேவை நீ இங்கதான் செலிப்ரேட் பண்ணணும். நான் இங்க வந்து 2 நாள் தான் ஆகுது, ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப நாள் இங்க இருந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உண்மையிலேயே உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். அப்புறம் ஜீவிதாக்காவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. சரி மாலதி, ரொம்ப டயர்டா இருப்ப, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. காலையிலேயே நாம ஊருக்கு கிளம்பணுங்கிறத மறந்துட்டியா? Thank you so much, Auntie. You most welcome. அசோக், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம்ல? ஆமா. Thank you. ஜீவிதா, 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 என்னாச்சுமா? ஜீவிதா, என்னாச்சு? மாலதிக்கு ஏன் கேன்சர் வந்தது? அவன் என்ன பாவம் பண்ணாவே? அந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லையா? ஒரு பாவம் அறியாத பொண்ணுக்கு என்ன நிலைமை? மாலதிக்கு தான் நாம இருக்கோம்ல, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க விட்டுற மாட்டோம். மாலதியை குணப்படுத்த வேண்டியது எங்க பொறுப்பு. மாலதிக்கு எதுவும் ஆகாது.
தருண் ஒரு நிமிஷம் நில்லு நில்லு. ஆ. போ. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாரு. ஏய் மாலதி ஒரு நிமிஷம். எனக்காக மிஸ் மாலதி அவர்களே ஒரு 2 நிமிஷம் உங்களால ஒதுக்க முடியுமா? விஷ்வா, நான் 2 மினிட்ஸ் கழிச்சு வருவா. அக்காக்கு குட் நைட் சொல்லிட்டு வந்துடுறேன். 2 மினிட்ஸ் ப்ளீஸ், 2 மினிட்ஸ். மாலதி என்ன எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? அக்கா அக்கா எங்க? அக்கா அக்கா பாத்ரூம்ல இருக்கியா? ஆமா மாலதி, நாங்க 2 பேரும் உள்ளதா இருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவோம். ஐம் சாரி மாமா. அட்லீஸ்ட் ரூம் கதவையாவது சாத்திருக்கலாமே. குட் நைட். குட் நைட். அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. பார்க்க ஓ காட். என்னாச்சு பார்ட்னர்? ஏன் இப்படி சிரிக்கிற? எதுவும் கேட்காத விஷ்வா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? புதுசா கல்யாணம் ஆனவங்க ரூம்குள்ள போறது இருக்கே, அது ரொம்ப ரிஸ்க் தெரியுமா? நீ தயவு செஞ்சு ரிஸ்க் எடுத்துறாத. அப்படின்னா நீ உள்ள போயிட்டு வந்தியா? விடு, மறந்துரு. ஹூ. விஷ்வா, நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். பாரு, நான் தினமும் அக்காவுக்கு 10 இல்ல 20 தடவையாவது போன் பண்ணி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லதான் போறேன். இருந்தாலும் அவ கவலைப்படுறத விடவே மாட்டான். சோ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நான் நல்லா இருக்கேன், என்னோட ட்ரீட்மெண்ட் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நீ அக்காவுக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி விஷ்வா. பண்ணுவியா? என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. நான் ஏன் உன் கூட ரிஷிகேஷ் வந்து உன்னை நாள் பூரா பாத்துக்க கூடாது? அங்கிருந்து உங்க அக்காவுக்கு மினிட் டு மினிட் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படியா? உனக்கு எனக்கு சேவை செய்யறதை விட்டுட்டு அந்த உலகத்துல வேற வேலையே இல்லையா? பார்ட்னர்ல இருந்து நர்ஸா மாறணும்னு நினைக்கிறியா? உனக்காக நான் யாரா வேணாலும் மாறுவேன். எனிதிங். பார்ட்னர், ஏன் அடிக்கடி இமோஷனல் ஆகுற? பாரு, என்ன பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை நான் அவ்வளவு சுலபமா விட்டுற மாட்டேன். தினம் 10-20 தடவை உனக்கு போன் பண்ணி வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீ என் ஃபேவரட் நட்டுக்கண்ட கேஸ் ஆச்சு. குட் நைட். மாலதி. சாரி மறந்துட்டேன். பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு வந்தல? எஸ், 1 மினிட். ஹாப்பி பர்த்டே. பார்க்கலாமா? தாராளமா. சீடியா? எஸ், சிடி. இதுல உன்னோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் நான் பாடினது. நீ பாடின பாட்டு ரெக்கார்ட் பண்ணியா? ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த ஐட்டம் சாங், குத்துப்பாட்டு இதெல்லாம் என் டேஸ்டுக்கு அப்பாற்பட்டது. ஆனா உனக்காக பாட முயற்சி பண்ணிருக்கேன். இந்த பாட்டெல்லாம் உண்மையிலே நீதான் பாடினியா விஷ்வா? எஸ். Thank you, poor விஷ்வா. நம்ம பார்ட்னர்ஷிப் கண்டினியூ பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு. குட் நைட். குட் நைட். பாவம் விஷ்வா, என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு காதலுக்காக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
நான் உனக்காக இன்னொரு சீடி கொண்டு வந்திருக்கேன். மாலதி, என்னாச்சு மாலதி? மாலதி, மாலதி என்னாச்சு உனக்கு? எந்திரி. அடே, இல்ல விஷ்வா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மாலதி உனக்கு என்னதான் ஆச்சு? விஷ்வா ப்ளீஸ் அக்காவை கூப்பிடாத. அவ இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவா. இது கீமோதெரபியோட சைடு எஃபெக்ட்ஸ் தான். மாலதி உனக்கு எங்க வலிக்குது சொல்லு. எங்க வலிக்கலன்னு கேளு விஷ்வா. ரிலாக்ஸ் மாலதி, ரிலாக்ஸ். விஷ்வா இட்ஸ் ஓகே விஷ்வா, இட்ஸ் ஓகே. ரிலாக்ஸ் மாலதி, சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கல, நீ ஏன் பயப்படுற? விஷ்வா வேணா விஷ்வா, விட்டு. அமைதியா இரு மாலதி, ப்ளீஸ். பார்ட்னர், நான் இப்ப பெட்டரா ஃபீல் பண்றேன். நீ ஒன்னு கேள்விப்பட்டிருக்கியா? பெரியவங்க காலை பிடிச்சாதான் புண்ணியம் கிடைக்குமா? அப்படின்னா சின்னவங்க காலை பிடிச்சா கூட டபுள் புண்ணியம் கிடைக்கும்ல? நீ இப்போ இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்றியா இல்ல புண்ணியம் கிடைக்கணும்னு பண்றியா? புண்ணியம் கிடைக்கணும் தான். எதுவா இருந்தாலும் பார்ட்னர், நான் சொல்லியே ஆகணும். நீ எல்லா ஆங்கிள்லயும் எனக்கு சரியான பார்ட்னர், உண்மையான பார்ட்னர். என் துக்கத்துல, என் சுகத்துல, என் விளையாட்டுத்தனத்துல. தேங்க்யூ so மச் பார்ட்னர். நம்மளோட அந்த பார்ட்னர்ஷிப் என்னைக்குமே விட்டு போக கூடாது. எதுவா இருந்தாலும் பார்ட்னர், நான் சொல்லியே ஆகணும். நீ எல்லா ஆங்கிள்லயும் எனக்கு சரியான பார்ட்னர், உண்மையான பார்ட்னர். என் துக்கத்துல, என் சுகத்துல, என் விளையாட்டுத்தனத்துல. தேங்க்யூ so மச் பார்ட்னர். விஷ்வா,
விஸ்வா, அம்மா என்னப்பா மாலதி இப்ப ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கா? எனக்கு தெரியுமா, நீங்க போங்க, நான் வரேன். விஸ்வா, எனக்கு நல்லா தெரியும் அவ மேல நீ உயிரையே வச்சிருக்க. அவளை பெரிய போற நீ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ ரொம்ப மெச்சூர்டான பையன், புத்திசாலி கூட. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ உடனே போய் உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லிடு. ஆனா அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? நான் உன் அம்மாடா. உடனே போய் உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. இப்ப வேணாமா? நான் ரிஷிகேஷுக்கு என் மனசுல இருக்கதை சொல்லதான் போனேன். அப்பதான் அவளுக்கு கேன்சர் இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, இப்ப மாலதி ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கா. இந்த நேரத்துல என் மனசுல இருக்கதை எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நான் அவளுக்கு குணமாகிற வரைக்கும் வெயிட் பண்ண போறேன். நான் இப்ப எதையும் சொல்ல மாட்டேன். அவ பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் நான் வெறும் பார்ட்னராகவே இருக்க போறேன். ஒன்லி பார்ட்னர். ஆனா இப்ப மாலதி கிளம்பிட்டு இருக்காளே. எனக்கு தெரியுதுமா. தெரிஞ்சிருந்தும் கூட என்னால எதுவும் செய்ய முடியாது. எனக்கு புரியுதுப்பா. கீழே வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சரிம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாலினி அக்கா, அடுத்த தடவை நீங்க கண்டிப்பா ரிஷிகேஷ்க்கு வரணும். கண்டிப்பா வரேன். ஐயோ, எப்படி சொல்றது, நேத்து ஒரு நாள் இங்க எப்படி போச்சுன்னே தெரியல. எனக்கு என்னவோ இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள கிளம்புற மாதிரி இருக்கு. இப்படிதான் ஆகுமா? நல்லா என்ஜாய் பண்ணனா டைம் போறதே சுத்தமா தெரியாது. ஆனா எனக்கு எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தனா ஒரு செகண்ட் 1 மணி நேரம் மாதிரி போகும். பாட்டி, நான் ஒரு தடவை போய் அக்காவை பார்த்துட்டு வரட்டுமா? நேத்து ராத்திரி கூட நான் அவளை பார்க்க முடியல. ஒரே ஒரு தடவை போய் அவளை பார்த்துட்டு வந்துடு, அப்புறம் கிளம்பல. விஸ்வா, எங்கேயும் போக கூடாது. நீ எங்கேயும் போக கூடாது மாலதி. நீ என் கூடவே தான் இருக்கணும்.